என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சாட்சி உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2019ல் எனக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் சென்னையிலேருந்து வெளியூரில் ஒரு வேலை கிடச்சி அங்கே போகிற ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் 2019ல் போயிட்டேன். அங்கே ஹாஸ்டலை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஹாஸ்டலை தேடிக்கிட்டே இருக்கும். அப்போ காலையில் ஏதோ எங்கேயோ ஒரு போர்டு பார்த்த மாதிரி ஒரு நினைவு, ஆனால் அதோட அதை மறந்துட்டேன். சுற்றிலும் நாங்கள் தேடுறோம், எந்த இடத்துலையும் எங்களுக்கு ஹாஸ்டல் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, அப்படியே தேடிட்டு இருக்கோம். அந்த கூட இருந்தவங்க கூட நான் சொல்லிட்டே நான் எங்கேயோ ஒரு போர்டு பார்த்த மாதிரி, ஒரு ரெட் கலர் போர்டு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது, ரெட் கலர் போர்டு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னு. அப்புறம் ஈவினிங் தான் நாங்கள் வந்து ரெகனைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஹாஸ்டல் தான் போல இருக்குது அப்படின்னு நாங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் போச்சு, ஆனால் எனக்கு ஃபுட்டு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த அளவுக்கு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்ன ஆண்டவர் இப்படி ஒரு ஹாஸ்டலில் கொண்டு இருக்க மாதிரி இருக்கே சுச்சுவேஷன் அப்படின் போது, நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருக்கிற அங்கே படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்டலில் இருந்தாங்க, அங்கே ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ண ஹாஸ்டலில் தான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ மார்ச் மாதம் போயிட்டு அந்த பிள்ளைங்களாம் இருக்க ஹாஸ்டலில் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, ஓகே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் இருந்த ஹாஸ்டல்லையும் கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி அடுத்த மண்டே, அதாவது ஃப்ரைடே ஊருக்கு போயிட்டு மண்டே வந்து ரிட்டன் அதாவது எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தோம். அப்போது ஆல் ஆஃப் சடன் பார்த்தாக்கா, நான் வெக்கேட் பண்ண வேண்டிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோவிட் வந்துட்டு ஃபுல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்னால் அந்த ஹாஸ்டலை விட்டு வெக்கேட் பண்ணவே முடியல. என்னாண்ட ஒரு வாரம் தள்ளி நான் அந்த ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் வந்திருந்தா நான் அந்த ஹாஸ்டல் போயிருப்பேன், இந்த ஹாஸ்டல் வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, சுற்றிலும் இருக்கிற எல்லா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் ஆல் ஆஃப் சடன் அப்படியே அந்த ஒரு நாள் அந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே வந்து எல்லா ஹாஸ்டலையும் ஷட் டவுன் பண்ணி அப்படியே இருந்தவங்க எல்லாரையும் அப்படியே வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சுற்றிலும் இருந்த இடத்துல என் ஹாஸ்டல், நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹாஸ்டல் மட்டும் க்ளோஸ் பண்ணவே இல்லை. கடைசியாக அந்த லாக்டவுனை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அந்த ஹாஸ்டல் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. சஃபிஷியண்ட்டாக ஃபுட்டு இருந்தது, ஒரு நாள் கூட சாப்பாடுக்கு குறையே இல்லாமல் அந்த நாட்கள் போச்சு. இன்னொரு காரியம் என்னென்னா, நான் எந்த ஹாஸ்டலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தனோ அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டாங்க, எங்களை அப்படியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஹாஸ்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு நம்ம இருந்தபோது ஃபுட்டு நல்லா இல்லை அப்படின்னு என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் ஆண்டவர் இப்போ இருக்கிற லைஃப்பை மட்டும் இல்லை, நம்மளோட ஃப்யூச்சருக்கும் சேர்த்து ஒரு சேஃபான பிளேஸில் தான் நம்மளை முதல்ல கொண்டு வந்து வச்சுருந்துருக்காரு. நம்ம தான் அதை ரெகனைஸ் பண்ணாமல் உணராமல் இருந்துட்டோம் அப்படின்னு அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தில் கூட அவ்வளோ அற்புதமாக என்னை நடத்தினார். அதே போல் இப்போ நீங்கள் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஒரு நன்மைக்காகவும் ஒரு பாதுகாப்பின் நிமித்தம் தான் கர்த்தர் உங்களை அப்படி வச்சுருப்பாரு. கர்த்தர் நிச்சயம் உங்களை